அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோவை கொல்லணும்னு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேன், நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் நடந்து போகும்போது அவன் ஒரு கேள்வி கேட்குறான். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது உன்னோட டீமு, ஆனால் ஜின்வு வந்து உன்னோட டீம் கிடையாது, அவன் எதுக்காக உள்ளுக்குள்ளே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே இருக்க ஒரு பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவன் தான் என்கிட்ட கேட்டிருந்தான், சி லெவல் குவெஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான், அதனால தான் நான் அலோவ் பண்ணேன் அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினவன் வேகமாக வந்து அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவானா. அவன் கேட்குறான், நீ சொன்ன பதிலை கேட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நான் போய்டுவேன்னு நினச்சியா, உண்மையை சொல்லு, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க இடத்துக்கே வந்து இவங்க ஆள் மேலே கையை வைக்கும் போது இவங்களால சும்மா இருக்க முடியுமா, எதிர்த்து சண்டை போடுறாங்க. இப்போ 2 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. எப்படியோ உள்ளுக்குள்ளே போக முடியல, என்னத்துக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்கர் தப்பிச்சு வந்தார் பார்த்தீங்களா, அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் இந்த பேரெல்லாம் செத்து போயிருக்குல்ல, அதை பார்த்துட்டான். ஐயோ என்னடா இது, பேரெல்லாம் செத்து போயிருக்கு, இதனால தான் ஒரு பேரை கூட நான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவருக்கு என்னன்னா, அந்த எல்ப்ஸ் இருந்ததுல அதுதான் வந்து கொன்னுடுச்சோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய்கிட்டு இருக்கான். இப்போ வெளியில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தடுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, 2 பேர் சண்டை போடாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிறான். இவன் தான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட பவர் அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பான். செக் பண்ணும்பொழுது அவன் இன்னுமே லெவலில் தான் இருக்கான், அவனுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது, கண்டிப்பாக உன்னோட பிரதர் வந்து அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி தான் இறந்து போயிருப்பான் அப்படிங்கிறான். இவனா சொல்கிறான், நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாராக கிடையாது, எப்படியோ ஒன்று இங்கே நான் வந்தது வேஸ்ட்டு, அவன் வெளியில் வரப்போகிறது கிடையாது, உள்ளுக்குள்ளே செத்து போயிடுவான், நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிட்டான்ப்பா. இப்போ உள்ளுக்குள்ளே மிஸ்டர் டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கான்ல நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த 3 பேர் இங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஸ்வெட்டரெல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இங்கே மொத்த டீமுமே செத்து போச்சு. அதனால இவனுக்கு பயங்கர கோவம், வெறித்தனமாக நடந்து வரான்ப்பா அவன் இந்த 3 பேரை நோக்கி. அவன் என்ன சொல்கிறான், உங்களால் தான்டா டீமே செத்து போச்சு அப்படிங்கிறான். அதாவது இந்த பொருட்கள் எல்லாமே இவங்க வந்து பதுக்கி வச்சுருந்தாங்களாம். ஸோ சாப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் மொத்த டீமுமே வந்து இறந்து போச்சான். அதனால் இவன் என்ன யோசிக்கிறான், அந்த ஒரு பொண்ணு வாலண்டியராக இந்த டீமுக்கு வந்தால, அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே அவனோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் வரான் கத்தி எடுத்துக்கிட்டு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு தள்ளு தான்ப்பா தள்ளுறான், அவன் எங்கேயோ போய் விழுந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறான். அவன் என்ன சொல்றான்னா, எதுக்காக இன்னும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, வெளியில வா அப்படிங்கிறான். யாரடா சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ப்ஸோட கூட்டமே அங்கே தான்ப்பா நின்றுக்கிட்டு இருக்கு. அதான் யோசிக்கிறான், ஒருவேளை இவன் தான் வில்லனா இருப்பானோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். குதிரை மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்போ வந்த அந்த எல்ஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் நம்மளோட பாஷையை பேசுகிறானேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் யோசிக்கிறான், ஆஹா இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த பொண்ணுமே வந்து, உனக்கு அவங்க பாஷை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த எல்ஃப் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அப்போவே வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுச்சு. ஸோ இவன் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன், ஸோ இவன்கிட்ட வந்து நான் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். அதை சொன்ன உடனே நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு போயிட்டு அதோட தலையை வெட்டிட்டான்ப்பா. வெட்டிட்டு அடுத்தது அப்படின்னு கேட்குறான். என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறான்னா, அந்த தலைவன் இருக்கான்ல, அவனை தான் போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து நம்ம ஹீரோவை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த எல்ஃப் என்ன தெரியுமா சொல்லுது, நீ வந்து மனுஷனே கிடையாது, மனுஷன் மாதிரி இவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்குது. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அதாவது மனுஷங்களை பார்க்கும்போதெல்லாம் அதோட காதில் ஒரு சவுண்டு கேட்குமா, மனுஷங்களை கொல்லு அப்படின்னு கேட்குமா. ஆனால் இவனை பார்க்கும்போது அந்த ஒரு சத்தம் கேட்க மாட்டேங்குதான். அதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இதெல்லாம் அந்த ப்ரோக்ராமோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த எல்ஃப் என்ன சொல்லுது, நீ வந்து மனுஷங்களை என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி கொடுப்பான், இவன் வந்து முடியவே முடியாது அப்படிங்கிறான். இப்போ 2 பக்கத்துக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்காங்களே எல்லாரையுமே வர வைக்கிறான். இப்போ யார் தெரியுமா வந்து நிற்கிறாங்க, அந்த பேர் செத்து போச்சு இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்து நிற்கிது. வெறும் பேர் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பித்த உடனே இந்த 3 பேர் இருக்காங்களே, ஐயோ முதல்ல இங்கேருந்து வெளியில் ஓடு, இது நமக்கான சண்டையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் இவங்க 3 பேரை டார்கெட் பண்ணி ஒரு 3 எல்ஃப் என்ன பண்ணுதுன்னா, ஆரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண் திறக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அந்த 3 பேருமே துண்டு ஆக்கிடுறான்ப்பா. இப்போ அந்த எல்ஃப் லீடர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து என்ன பண்ணான்னா, நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேர் கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி தான் இருக்கு. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். எதுக்காகடா நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா, மேலேருந்து ஒரு பெரிய நெருப்பு பிழம்பு வந்து அட்டாக் பண்ணுதுப்பா. யார் இந்த அட்டாக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ சோல்ஜர்ஸில் மெஜிஷியன்ஸும் இருக்காங்க, அவங்க தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ மிஸ்டர் டேங்கர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து கண்மூச்சி ஏஞ்சிக்கிறாரு. அவனுக்கு இன்னுமே வந்து வெறி தாங்கல, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்தியை தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்கேருந்து
வந்து பார்த்தீங்கன்னா எல்ஃப் அப்படிங்கிறது கத்தியை தூக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. எல்ஃப் என்ன சொல்லுது, என்னடா உன்னோட மனித இனமே உனக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுச்சா அப்படிங்குது. ஸோ இந்த டேங்கர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தான். கரெக்டாக அவன் வரும்போது இக்ரஸை வச்சு டேங்கரை கொன்னுறான். கொன்ன உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஷேடோ சோல்ஜராக எழுப்பிடுறான். இப்போ எல்ஃப் வந்து அட்டாக் பண்ணும்போது யார் தெரியுமா தடுக்கிறது, டேங்கர் தான் தடுக்கிறாப்புல. இப்போ நம்ம டேங்கருக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான். நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பேர் வைக்கிறான், அயன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். ஸோ இப்போ அயன் என்ன பண்ணுறான்னா எல்ஃப் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்ஃப் என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் இவனாலலாம் என்ன சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நீயும் உன் பக்கத்தில் ஒருத்தனுக்கான 2 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுது. இப்போ இந்த 3 பேர் ஒளிஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓ ஹண்டர்ஸ்லாம் இப்படி தான் சண்டை போடுவாங்களா, இந்த மாதிரிலாம் என்னால் சண்டை போட முடியாது, நான் எப்படி ஹண்டர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோவும் இக்ரிஸ் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு எல்ஃப் கிட்ட சண்டை போடுறாங்கப்பா. பயங்கரமான சண்டை சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு எல்ஃபை வந்து காயப்படுத்திடுறான். அதான் அது என்ன சொல்லுது, நீ வந்து என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ தாண்டா என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே பாரு அப்படிங்கிறான். அந்த எல்ஃப் இருக்காங்களே எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க, இவன் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கான். ஆனாலும் இந்த பயப்புல அடங்குற மாதிரி தெரியலங்க, மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு வரான். அந்த டைம்ல மிஸ்டர் அயன் என்ன பண்றாருன்னா எகிரி போயிட்டு அந்த எல்ஃபை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்ட உடனே மேஜஸ் இருக்காங்களே எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. மேஜஸ் அட்டாக் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஸ்டெல்த் மோட்ல போயிட்டு கத்தியை வச்சு பயங்கரமா குத்தி இன்ஜூர் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா மிஸ்டர் அயன் மறுபடியும் என்ன பண்றாரு, கையில வச்சிருக்கக்கூடிய பெரிய சுத்தியை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பாரா. ஸோ எல்ஃப் அந்த இடத்துல டிஃபீட் ஆயிட்டான். இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டும், இவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான், லெவலில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பார்த்துட்டே இருக்கும்போது மறுபடியும் டொங்குன்னு சத்தம் கேட்குது. என்னடா திரும்பி பார்த்தா இந்த அயன் இருக்கான் பாருங்க, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டே நிப்பாட்டுறா, சண்டை முடிஞ்சு போச்சு போதும், உன்னோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே அப்படிங்கிறான். ஸோ இந்த கேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாஸை டிஃபீட் பண்ணியாச்சு. அதனால் என்ன ஆகும், வெளியில் போகிறதுக்கு இவங்களுக்கு எக்ஸிட் கேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்ஃப் அவன் திரும்பி பார்க்குறான்ப்பா. இப்போ வெளியில் வந்து இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவங்க வெளியில் வருவாங்களா மாட்டாங்களா தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே காலையில் வரைக்கும் பார்க்கலாம், பார்த்துட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறுது. உள்ளுக்குள்ளேருந்து ஆட்கள் வராங்க. இவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா மிஸ்டர் டேங்கர் தான் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வர்றது வேற 2 பேர். சரி ஓகே இன்னும் 2 பேர் வராங்களே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளியில் வரான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான்ப்பா. இவர் வந்து போய் நிறுத்துறாரு. இந்த பாரு நீ வந்து இங்கேருந்து கிளம்பக்கூடாது, எனக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது, என்னோட டீம் எல்லாமே செத்து போயிருக்காங்க, அதனால் நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, உன் டீம் எல்லாம் செத்து போயிட்டாங்க கரெக்டு தான், ஆனால் உன் டீமை சேர்ந்த 2 பேரை நான் காப்பாற்றிருக்கேன், முதல்ல அதுக்காக நீ எனக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறான். ஆமாம் கரெக்டு தான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடறான்ப்பா. அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க கிட்ட இவர் கேட்குறாரு, அவன் எதுக்கு கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, தெரியலங்க, அந்த பாஸ் செத்து போனான் இல்லையா அதுக்கு அப்புறத்துலேருந்து அவர் கோவமாக தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன யோசிச்சான்னு தெரியல, அவங்ககிட்ட எப்படியாவது பேசி நம்மளோட கில்டில் சேர்த்துரு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணை கொண்டு போய் சேஃபாக வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவனுமே வீட்டுக்கு திரும்பி போயிடறான். இவன் ஏன் கோவமாக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்ஃப் செத்து போச்சு இல்லையா, அதை வந்து ஷேடோ சோல்ஜராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஆனால் அவனால் முடியலை. ஸோ 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். 3 வாட்டி கூப்பிட்டுமே அவங்க வந்து வரல அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் இவனுக்கு கோவம், என்னடா இது நம்ம உள்ளுக்குள்ளே போனோம் எதுவுமே நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அயன் கிடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்ஃபோட கத்தியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ இந்த பயபுல என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் பண்ணுறான். ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து எங்கேயோ போகிறாங்க. என்ன வேலையாக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த 2 பேர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.